ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எத்தனை பேருக்கு இயேசு நல்லவராக இருக்கிறார்? இட்ஸ் பியூட்டிஃபுல். நன்றி நிறைந்த இதயத்தோடு. இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தெரியும்? ஓகே, எல்லாரும் சேர்ந்து பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். நான் கடந்து வந்த பாதைகள் கரடுமுரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை நான் மறப்பேனோ. பாடலாமா? கைத்தட்டி பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் இயேசு நல்லவர், என் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Jesus. Hallelujah. பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே, என் இயேசு. ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Lord. பரிசுத்த என் இயேசு. Hallelujah. Thank you Father Lord. Oh இயேசு பெரியவர், என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கினதே, என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
இயேசு நல்லவர். இந்த முதல் சரணத்தை நம்ம திரும்ப பாடலாமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நடந்து வந்த பாதைகள், நம்ம எல்லாருமே இந்த பாதையில் நடந்து வந்திருப்போம். ஆமாம், கரடு முரடான பாதைகள், முட்கள் நிறைந்த பாதைகள். அநேக நேரத்தில் கர்த்தரே நம்மை ஒரு சில பாதைகளிலே அனுமதிக்கிறார். வனாந்தர பாதையிலே கர்த்தரே நம்மை அனுமதிக்கிறார். ஆமாம், இந்த நேரத்தில் பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, உன் ஜெபத்தை கேட்கல, உனக்கு அற்புதம் நடக்க. வனாந்தரம்னா என்ன தெரியுமா? என் ஜெபம் கேட்கப்பட்டதா இல்லையா? எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா? ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறா? ஒன்றுமே தெரில. ஆபகுக்கு சொல்கிறான், ஆண்டவரே நீர் கேளாத ஒரு மாதிரியே இருக்கிறீங்களே. தாவீது சொல்கிறான், இது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீங்க. யோபு சொல்கிறான், ஆண்டவரே முன்னால் போனாலும் உங்களை பார்க்கல, பின்னால் போனாலும் இல்லை, வலது புறத்தில் போனாலும் இல்லை, இடது புறத்தில் போனாலும் இல்லை. பிசாசு சொல்லுவான், கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார். ஆனால் நீங்களும் நானும் பிசாசை பார்த்து சொன்னேன், பிசாசு வனாந்தரம் தேவன் என்னை கைவிட்ட இடம் அல்ல, என் ஜபத்திற்கு பதில் மறுக்கப்பட்ட இடமும் அல்ல. ஆமென். மாறாக கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின கானானை சுதந்தரிக்க கர்த்தர் என்னை உருவாக்குகிற இடம்தான் வனாந்தரம். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தரை அனுமதிச்சா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். இப்போ சொல்லுங்க, ஆண்டவரே, நிறைய நேரத்தில் புலம்பி இருப்போம். புலம்பக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. அன்றியவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்யவே மாட்டார். ஒருவனையும் தீமையினால் சோதிக்கிற தேவன் அல்ல. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் கரடு முரடான பாதையில் நடந்தேன், நடக்க முடியாதுன்னு சொன்னேன், இனிமேல் முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் திரும்பி பார்க்கிறேன், நாட்கள் ஓடிவிட்டது, வருடங்கள் ஓடிவிட்டது. இவ்வளவு தூரம் நான் எப்படி வந்தேன்? ஒன்று தெரியும், நான் நடக்கல. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கர்த்தர் ஒருவரே என்னை சுமந்து வந்தார். அப்படி அறிக்கை செய்யறவங்க மட்டும் இந்த முதல் சரணத்தை மட்டும் பாடலாமா? அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வருட இறுதியில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தின போதான் கர்த்தர் கொடுத்த இந்த பாடல். ரொம்ப வருஷம் 97 நினைக்கிறேன். நான் என் கூட சேர்ந்து கண்களை மூடி, ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவைகள், ஆனால் நான் நடக்கல. எலியா மாதிரி சொன்னேன், போதும் கர்த்தாவே, என்னால் முடியாது. ஆனால் திரும்பி பார்க்குறேன், வருடங்கள் ஓடிடுச்சு. ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீர் ஒருவரே என்னை நடத்தி வந்தீர். நீங்கள் நடத்தி வந்த பாதைகள் ஆச்சரியமானவைகள். அப்படி சொல்றவங்க மட்டும் எல்லாரும் சேர்ந்து இந்த சரணத்தை மட்டும் பாடிடலாமா? நான் நடந்து வந்த பாதைகள், உங்க சத்தம் கேட்கட்டும், கரடு முரடானவை. ஓ, நான் நடந்து கரடு முரடு, என்னை தோளி தூக்கி சுமந்த, என்னை தோளில் தூக்கி சுமக்கும் அன்பை மறப்பேனோ? அவர் அன்பை எப்படி மறக்க முடியும்? ஓ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை. அப்படி சொல்றவங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு நல்லவரியா, என் worship him. அவர் பெரியவர். Hallelujah. One more time. ஒரு விசை கூட பாடலாமா? என் நீ நல்லவர். God is good all the time. All the time God is good. இரண்டாவது சரணத்தை கூட பாடல. ஆண்டவரே, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் அறிக்கை செய்வார்? உண்மைதான் பிரதர்.
பிரதர், நம்ம நிறைய தரம் கைவிட்டிருக்கோம் பிரதர். ஆனால் அவர் நம்முடைய ஆண்டவர் எஜமான் மட்டுமல்ல, நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஆமென். நம்ம பிள்ளை கைவிட்டு போகும்போது அப்பா அம்மா துடிச்சு போய் திரும்ப கைப்பிடிச்சு நடத்துகிற மாதிரி. ஆமென். எத்தனை முறை நம்ம அவர் கையை விட்டுருக்கோம். ஆனால் கர்த்தர் நம்மை திரும்ப திரும்ப நம்முடைய கரத்தை பிடித்து, என் கரம் பிடித்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் என்னை கைவிடவே இல்லை. அறிக்கை செய்யலாமா? என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. எத்தனை பேர் உண்மையை அறிக்கை செய்றீங்க? என்னை கைவிடவே இல்லப்பா. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. That's why I worship him. அவரின் நேசம் ரபகரதரனமா. இந்த ஜெம்ஸ் ஊழியம் ஆரம்பித்து பீகாரில் 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. மோர் தென் 50 years. Amen. இப்போ அண்ணனை கேட்டால் சொல்லுவாங்க, அந்த அந்த 50 வருடத்தை நினைவு கூர்ந்து துதிக்கிறதுக்கு ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அது ஒரு வார்த்தை தான் அண்ணன் சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்க தேவனை ஆராதிக்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. அவருடைய உண்மை. எத்தனையோ வந்தாங்க, எத்தனையோ ஸ்பான்சர் கொடுத்தாங்க, எத்தனையோ பேர் பின்ன வாங்கிட்டாங்க. ஆமென். ஆனால் அழைத்தவர் கர்த்தர். இந்த ஊழியம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் அதிசயமாக நடத்தி வந்தார் கரம் பிடித்த நாள் முதல். ஆமென். அண்ணனை தனி மனிதனாக அந்த இடத்துக்கு கொண்டு போன நாளிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டே இருக்கிறார். உங்களையும் என்னையும் நடத்துகிறார், இந்த ஊழியத்தை நடத்துகிறார். ஆமென். அவர் கைவிட, அவர் மனிதனை. நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன், வாக்கு பண்ணினவர் வாக்கு தத்தம், அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். இன்னும் ஒரே ஒரு டைம் இந்த பாடலாமா? என் கரத்தை பிடித்த நாள் முதல், என் கரத்தை பிடித்த அவரின் நேசம் எனது இன்பம், அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம். Thank you Father, thank you Lord, thank you for your faithfulness, thank you Lord. Come on, worship him. En Yesu நல்லவர், en இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆராதிச்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு போகிறோம். நேரம் இல்லைல்ல, கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 5-7 minutes நம்ம ஆண்டவர் ஆராதிக்க. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். ஆமென். ஆராதனை என்பது தேவனோடு அல்லது தகப்பனோடு பிள்ளை உறவாடுகிற நேரம்தான் ஆராதனை. ஆமென். ஆராதனை என்னங்க? அப்பா கூட பிள்ளை உறவாடுகிறது. ஆமென். நம்மை பலிபீடத்திலே சமர்ப்பிப்பது, தேவ சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுப்பது, அவரிலே அன்பு கூறுவது. அதாவது நிறைய பாட்டில் ஆராதனை ஆராதனை ஆராதனைன்னு வருது இல்லை இல்லை நம்ம பாடுறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். வாட் இஸ் வர்ஷிப்? ஆராதனைனா என்ன? நம்முடைய லைஃப் ஸ்டைல் தான். ஆமென். தேவனுக்கு பிரியமாக வாழ்கிற வாழ்க்கை முறைதான் ஆராதனை. ஏன்னா கர்த்தர் முதல்ல அங்கீகரிக்கிறது பலியை அல்ல, என்னை தான். என் பாட்டை கேட்கறதுக்கு முன்னால
ஆபேலையும். ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, எப்பா உங்க பாட்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களாடா, உங்க மியூசிக்கெல்லாம் எனக்கு அருவருப்பு, தேவாலய பாடல்கள் அலறுதலா மாறிடுச்சு. ஏன் ஆண்டவரே உங்களுக்கு பாட்டு பிடிக்கும்ல, ஏன் நிறுத்த சொல்றீங்க? வாழ்க்கை சரியில்லாம, பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்காம, தேவ சித்தம் நிறைவேற பலிபீடத்திலே சமர்ப்பிக்காத ஒரு மனிதன் பாடுகிற பாடல் அல்ல. நம்மை பலிபீடத்திலே சமர்ப்பித்து, ஆண்டவரே என்னுடைய விருப்பங்கள் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. Not my desire, not my desire. ஆண்டவர், let your will be done, oh God. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அப்படி அர்ப்பணத்தோடு தான் நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். நம்ம திரும்ப திரும்ப பலிபீடத்தில் சமர்ப்பிப்பது தான் ஆராதனை. ஆமென். கண்ணை மூடிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? கண்ணை மூடி. ஏன்னா இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரிலன்னா நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து பாடலாம். ஆனாலும் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே நான் இன்னைக்கு வந்திருக்கிறது காரணம், ஒரே ஒரு நாள் தேவ மனிதனை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறீங்க. உங்கள் சத்தம் கேட்க வந்திருக்கிறோம், உம்மோடு நாங்கள் உறவாட வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, பாடுகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கிறது, கடினமான சூழ்நிலைகள் இருக்கிறது. அதன் மத்தியில் உங்கள் பிரசன்னத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி, உங்கள் பிரசன்னத்தில் கிடைக்கிற விடுதலை, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கிற சுகம், ஆண்டவரே எழுப்புதல். லார்ட் send your word and revive us, Lord. எங்களை உயிர்ப்பையும் ஏசாயாவை அந்த அனுபவம் எங்களுக்கும் வேணும். ஏசாயாவை தொட்ட அக்கினி எங்களையும் இந்த மாலை நேரத்தில் தொடணும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கவனிங்க, ஆராதனை நடத்துகிற நபர் முக்கியம் அல்ல, ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். அதனால தான் கண்ணை மூடுறோம். கண்ணை மூடிட்டு என் பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாங்க சும்மா இல்லை. பைபிள் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதனால பக்கத்தில் அப்பா நிற்கிறாங்க, அவங்களோட உறவாடி, ஆண்டவரே அப்பா என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில் ஆண்டவரே தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசாயா அப்படித்தானே ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே நானும் பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, அந்த தொடுதல் எனக்கு தேவை ஆண்டவரே, என்னோடு கூட பேசும் என்கிற உணவோடு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சி மேஜர் பிரதர். ஆமென். உயரமும் உன்னதமும் மான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். come on sing. உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளில் ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளில் ராஜாவை என் கண்கள் சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளில் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ ஆமென். பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆமென். சரி, நம்ம ஃப்ரீயாக வர்ஷிப் பண்ணலாம். நான் எப்பொழுதுமே நான் முதல்லலாம் எந்திரிங்க, கையை தூங்க, அதை பண்ணி இதை பண்ணுவேன். ஆண்டு சொன்ன உன் வேலையை நீப்பார். எனக்கும் என் பிள்ளைங்க இடையே நடக்கிற உறவு, ஆமென், அதை கைட் பண்ணிட்டு நீயும் ஆராதி, ஜனங்கள் என்னோடு உறவாடட்டும். ஆமென். ஸோ எழுமி நிற்கிறது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உரியது. கை உயர்த்துறது எதுக்குன்னா சும்மா ஆக்ஷன் பண்ணுறதல்ல.
ஆமென். 141 சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, my uplifted hands, my upraised hands like an evening sacrifice. என் கையை உயர்த்துவது ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு சமமாக அங்கே பைபிள் சொல்லுகிறது. ஆமென். எதை செஞ்சாலும் விருப்பத்தோட, வில்லிங்லி, ஆமென், எனக்கும் அவருக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில். ஆமென். நம்ம பார்க்குறோம், கிரகண்ணா வருவாங்க, பார்த்து கை கொடுப்பாங்க, அவங்க ஸ்டைலாக. ஸோ ஹக் பண்ணுவோம். எதுக்கு? எங்களுக்குள்ளே இருக்கிற உறவு, எங்களுக்கு இருக்கிற அன்பு, ஆமென், அதை வெளிப்படுத்தணும். அதே மாதிரி தான் அப்பா எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? முன்னால் இருக்கிற ஐ டோன்ட் கேர், எனக்கு முன்னால் கர்த்தர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு அவரோடு நாம் உறவாடலாமா? இந்த பாடலை பாடி கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட பேசுங்க, பேச ஆரம்பிங்க. அதுதான் ஆராதனை. ஆண்டவரே, I love to worship you Jesus. நான் உம்மை ஆராதிக்கிறேன்ப்பா. பேசுங்க, அப்பா கூட பேசுங்க. ஹalleluya. நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹalleluya. Oh, we worship you Jesus. பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. உயரமும் உன்னதமும் உங்க சத்தம் தான் கேட்கணும். சிங்காசனத்தில் ஓ உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில். ஹalleluya. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் ராஜாவை ஆராதிக்கலாமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகள் பரிசுத்தர். We worship you Lord. We glorify the name. பரிசுத்தர், பரிசுத்தரே. One more time. சேனைகளின் கர்த்தர், சேனைகள். Hallelujah. Hallelujah. Glory, glory, glory. Oh, பரிசுத்தர், பரிசுத்தரே. Oh, ஆதியும் அந்தமுமானவர் இவர், ஆதியும் அந்தமுமானவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும். நான் ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? ஆதியும் மானவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும், இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும், ஓ ஹalleluya. ராஜாதி ராஜாவை முழு பலத்தோடு ஆராதிக்கலாமா? Hallelujah. Parisu
பரலோகத்திலே இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது. Come on everyone, everyone. We lift up your holy name. Holy, holy, holy. Holy is your name. Oh, we worship you, Jesus. Oh, Rabakatarabasheke. Rimahantaragadana. You alone worthy, Lord. You alone worthy of all praises and honor. We worship you, Lord. Rimagaragadana. Rashahandarakatanama. Rimahantoro. Rikatorobashe. Glory, 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 God. We worship you, Lord. We glorify the name. We magnify the holy name. Jesus, the name above all names. We worship you, Lord. Ribagaragadana. Thank you, Holy Spirit of God. We worship you, Lord. Hallelujah. Oh, there is none like you, Lord. Nobody else like you, Jesus. Oh, glory God. Jesus Christ, oh God. சேனைகளில் கர்த்தர். ஒரே ஒரு டைம் பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? இன்னொரு டைம் சேனைகள். Glory to Jesus. Thank you, Father, Lord. Thank you, Jesus Christ. Amen. அப்படியே அமைதியா கண்ணை திறக்காதீங்க. அப்படியே ஆண்டவரே நாம் அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். தேவ சித்தம் செய்யணும்ப்பா. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க? எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? அந்த கேள்வியோடு அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நடக்கட்டும். அதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் துதிபலிகளையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.